ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வீட்டு கிச்சனில் கட்டாயமாக இடம்பெறக்கூடிய உணவுப் பொருட்களில் ஒன்றுனா வெந்தயத்தை சொல்லலாம். என்ன சமைச்சாலும் அதில் பெரும்பாலும் வெந்தயத்தோட பங்கு கொஞ்சம் இருக்கும். எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு கூட தெரியாமலே சேர்த்துட்ருப்போம். அதிகபட்சமாக வெந்தயம் குளிர்ச்சியை தரும் அப்படிங்கிற பாட்டி வைத்தியத்து போல் அதை பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஆனால் வெந்தயத்தால் பெண்களுக்கு பல வகைகளில் நன்மை ஏற்படுது. பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருக்குமே வெந்தயம் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. வெந்தயம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய 6 நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக இருக்கிறது போல உணர்வாங்க. கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அதுபோல் சில நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிட்றது கொஞ்சம் வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கிற காலகட்டத்தில், அதாவது மெனோபாஸ் டைமில் 40 வயதுள்ள பெண்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருக்கிறது போல் உணர்வு இருக்கும். அப்போல்லாம் முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டா சூடு தணிகிறதோட அந்த பிரச்சனையும் சரியாயிடும். மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிக்கலற்ற பிரசவத்துக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். முளைக்கட்டிய வெந்தயத்தை தினசரி கொஞ்சமாக சாப்பிட்றதன் மூலமாக குழந்தை பிறக்கிறப்ப சந்திக்கக்கூடிய சிரமத்தை குறைச்சிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வெந்தயத்தை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கர்ப்பப்பை சுருக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிறது நல்லது. இது தவிர சமையலில் தினசரி நீங்கள் வெந்தயத்தை சேர்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தலைமுடியோட வளர்ச்சியில் வெந்தயத்தோட பங்கு முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுறதுனால நம்ம தலைக்கு தேய்க்கிறோம்ல, அந்த எண்ணெய் தயாரிப்பில் கூட வெந்தயத்தை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தை வச்சு ஒரு ஹேர் பேக் தயாரித்து அதை அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப அது உங்களோட முடி உதிர்தலை தடுக்குது, முடி வளர்ச்சியையும் ஊக்குவிக்குது. சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவில் சேர்த்துக்கலாம். இது உடலை குளிர்விக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குது. இதனால சிறுநீர் நோய்கள் வராமல் கூட தடுக்கப்படுது. செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுறவங்க வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அப்படி இல்லைன்னா முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டிங்கன்னா செரிமான பிரச்சனை சரியாகிறதோட வாயு தொல்லை இருந்தாலும் அது நீங்கிரும். சீதபேதியிலிருந்து விடுபட செய்கிறதுல வெந்தயம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுறவங்களுக்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இது உடல் சூட்டை தணிக்கிறதுனால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக கூட செயல்படுது. வெந்தயத்தை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வறுத்து தண்ணி தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிடலாம். இப்படி நம்ம சாப்பிட்றப்ப சீதபேதி முழுமையாக குணமாகும். வெந்தயத்தை மோரில் ஊற வச்சு கூட குடிக்கலாம். மோரில் ஊற வச்ச வெந்தயம் வாயு இது மாதிரியான வயிற்று பிரச்சனைகளை கூட குணமாக்கும். வாசனை திரவியங்களில் வெந்தயத்தை ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள், அதாவது பெர்ஃப்யூம்லாம் தயாரிக்கிறாங்க. இது அதிக மணத்தையும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்புடனும் இருக்கிறதுனால வாசனை திரவியங்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம்.
இந்த வீடியோவில் நம்ம வீட்டு சமையலறையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய வெந்தயத்தினால நமக்கு கிடைக்கும் 6 நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இதோட பயன்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இனி வெந்தயத்தை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.